குண்டலினியை விழிப்படைய செய்தீர்களானால் பக்தியிலே முழுமை அடைவீர்கள், ஞானத்திலே முழுமை அடைவீர்கள், யோகத்திலே முழுமை அடைவீர்கள், உடல் நலம் பெறுவீர்கள். என்கிட்ட பல பேர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி இந்த வியாதியெல்லாம் ஹீல் பண்றீங்க? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தலையில் கை வச்சா 2-3 நாளில் சரியாக போயிடுது. வேற ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குள்ளேயே இருக்கிற குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்கிறேன், அவ்வளவுதான். இந்த குண்டலினி சக்தி விழிப்படைந்த உடனே தானாவே உடல் நலம் வந்துருது, தானாவே மனநலம் வந்துருது, தானாவே வாழ்க்கையில தைரியம் வந்துருது, தானாவே வாழ்க்கையில நிம்மதி வந்துருது, அமைதி வந்துருது, வாழ்க்கையை நல்லபடியா நடத்துற சக்தி வந்துருது, துக்கம் போயிடுது, வாழ்க்கை இனிமையாக தானாகவே மாறுகிறது. வாழ்க்கையில் நீங்க என்ன வேணும்னு நினைச்சாலும் அதை விட அதிகமாக இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வதாலே அடைவீர்கள். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, அந்த குண்டலினியை நாமளாவே எழுப்பக்கூடாதா? ஐயா, ஒரு சின்ன தலைவலி, சின்ன காய்ச்சல் அப்படின்னா நீங்களாவே டாக்டர்கிட்ட போகாம ஒரு மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்றலாம். ஆனா இதய அறுவை சிகிச்சை நீங்களாவே பண்ணிக்க முடியுமா? நீங்க டாக்டராவே இருந்தா கூட உங்களுக்கு நீங்களே இதய அறுவை சிகிச்சை பண்ணிக்க முடியாது. குண்டலினியை விழிப்பிக்க வைக்கிறது உங்க உணர்வையே திறந்து அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி. குரு இருந்து தான் செய்ய வேண்டும். குரு மூலமாக நடந்தால்தான் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் முறையாக நடக்கும்.